ஃபண்டிங் கம்பெனிஸ். எந்த ஒரு ஃபினான்ஷியல் லைசன்ஸுமே இல்லாம இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்றவங்க தான் அந்த ஃபண்டிங் கம்பெனிஸ். அதுவுமே அது இன்வெஸ்டர் கூட கிடையாது, அது நீங்க தான். உங்ககிட்ட இருந்து வாங்குற அந்த எவல்யூஷன் ஃபீஸ் தான் அவங்க இன்வெஸ்டர்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் அந்த MTF க்ளோஸ் ஆகும்போதும் MTF சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அன்சாரி செக்யூரிட்டி கமிஷன் வந்து இன்வெஸ்டர்னு சொல்லி மென்ஷனே பண்ணிட்டாங்க. என்னதான் அந்த கம்பெனிஸ் எவல்யூஷன் ஃபீஸை ரீஃபண்டபிளா வச்சிருந்தாலும் அதை தான் அவங்க இன்வெஸ்டர்னு சொல்லி காட்டவே செய்யறாங்க. இந்த ஃபண்டிங் கம்பெனிஸோட ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மோஸ்ட்லி ரீஓபன் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா கூட ஒரு ஃபண்டிங் கம்பெனிஸ்க்கு இஷ்யூ வந்துச்சு, அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா கம்பெனி வருமானு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஃபண்டிங் கம்பெனிஸ்ங்கிறது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. சோ ஃபண்டிங் கம்பெனிஸ் எந்த ஒரு ஃபினான்ஷியல் லைசன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அதனால ஃபண்டிங் கம்பெனிக்கு யாருமே லிக்விடிட்டி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்ப இருக்கிற 80% ஆஃப் ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து MT4 இல்லாம தான் ரன் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் MT4 லைசன்ஸ் எல்லாத்தையுமே மெட்டா ட்ரேடர்ஸ் வாங்கிட்டாங்க. ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் அந்த ஃபண்டிங் கம்பெனிஸ். அண்ட் முக்கியமா இவங்க கிட்ட LPயும் கிடையாது. பிகாஸ் ஃபண்டிங் கம்பெனிஸ்க்கு யாருக்குமே LPயை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த LPயை பத்தி இன்னும் டீடைலா போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.